அசம்பிளியில் நிற்க வைத்த தேவனுக்கு நான் நன்றிகள் ஏறெடுக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாழ்க்கை அழகானது. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது என்பது உறவு. சொல்லுங்க பார்க்கலாம். உறவு. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருந்தாலும் சிலரை மாத்திரமே நம் வாழ்க்கையில் இறைவன் அனுமதிப்பார். There are lots of people around us. ஆனா எல்லாரும் உறவு கிடையாது. கரெக்டா? எல்லாரும் உறவு கிடையாது. சிலரை உறவா கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுல நான் சொல்வேன், அந்த ரா ஊரா ஊ, அதுல பாத்தீங்கன்னா அந்த ராவும் ஊ ஆழமா இறங்கி இருக்குது கீழே. தமிழ் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப எழுதுனது இல்லை, ஆனால் இப்பெல்லாம் எழுதுறேன், நிறைய எழுதுறேன். ஐ ரீட், ரைட், லிசன் அண்ட் தென் ஸ்பீக். யங்கர் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன், இந்த தலைமுறை எழுதுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை, பேசுவதையே முக்கியமா வச்சுன்னுக்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு நான் சொல்றேன், உறவு ரொம்ப ஆழமானது. அந்த உறவுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க வரணும், இந்த 2வது சர்வீஸ்க்கு நீங்க வரணும், என் பேர பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உறவு பாருங்க, will make you to travel. ஆமென். மதுரையில் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். நேற்று இரவு 12 மணிக்கு தான் மீட்டிங் முடிஞ்சு, ரெக்கார்டிங் முடிஞ்சு வந்தோம். காலையில் அழகாக 5:30 மணிக்கெல்லாம் சாமி எழுப்பி விட்டுட்டார். ஏன்னா உறவு முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். உறவு முக்கியம். இந்த உறவு சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்குங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உறவு உறவு எப்படின்னா மேல இருந்து வரணும் முதல்ல. ஆமென். இன்னைக்கு இங்க வரும்பொழுதே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். என் ஜனங்களுக்கு சில கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறத உணர்த்தினார். I don't know, some doors are closed for you. God promised God is going to open the doors. Amen. கர்த்தர் சில கதவுகளை திறப்பார். கதவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது it restricts and allows access. புரியுற மாதிரி சொல்றேன். கதவுகள் திறக்கப்படும் பொழுது நாம் உள்ளே செல்ல முடியும். கதவுகள் அடைக்கப்படும் பொழுது நாம் உள்ளே செல்ல முடியாது. It allows and restricts access. ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க பேர் போட்டு பேட்ச் வச்சுருப்பாங்க. அந்த பேட்சில் ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பேட்சை எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சாதான் அந்த டோர் அவங்களுக்கு திறக்கும். இல்லைன்னா அந்த டோர் அவங்களுக்கு திறக்காது. ஆஃபீஸில் அவங்க மிகப்பெரிய கம்பெனியில் இருப்பாங்க, 10 மாடி கட்டடமாக இருக்கும். ஆனால் அந்த 10 மாடி கட்டடத்தில் உங்களுக்கான அறைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த அறையில் இருக்கணுமோ அந்த அறையுடைய ஆக்சஸ் கார்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த கதவு உங்களுக்காக திறக்கப்படும். இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே சில கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் நான் மேல் மாடியிலே வந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது உணர்த்தினார். God said He promised and He blessed to open certain doors. அந்த கதவுகள் இரும்பு தாழ்பால்களாக இருக்கலாம், வெண்கல கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம். அவைகள் மனுஷன் உங்களுக்கு எதிராய் பூட்டி இருக்கலாம். சில காலங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகளாக இருக்கலாம். இது நிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் டோர்ஸா இருக்கலாம். But I don't know, but I know one thing for sure. God is going to open the doors. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த நாளை நான் விசேஷித்த விதமாய் கருதுகிறேன். ஏன்னா இந்த ஒரு செய்தியை சுமந்து கொண்டுதான் இத்தனை கிலோமீட்டர் வர வைத்திருக்கிறார். வேறு வேலை எனக்கு இந்த பட்டணத்தில் இல்லை. இந்த குடும்பத்தை நேசிக்கவும் உங்களுக்கான வார்த்தையை சுமந்து வரும்படியாக தான் கர்த்தர் எங்களை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சில வாசல்கள் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். திறக்கப்படுவதாக. சத்தமா சொல்லுங்க. திறக்கப்படுவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஒரு 30 வினாடிகள். நல்லா உன்னுடைய வாசல்கள், உன் படிப்புக்கான வாசல், உன் பிள்ளைக்கான வாசல், உன் குடும்பத்துக்கான வாசல், உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கான வாசல், உன் குடும்ப உறவுக்கான வாசல், உன்னுடைய ஃபினான்ஷியல் டோர்ஸ்,
இப்போ இன்றைக்கு கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சத்தமா பலமா பலமா பலமா. Thank you Lord. திறக்கப்படுவதா. ஹalleluya. ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் அடைக்கப்பட்டது போல பிசாசு காமிக்கிறான். எனக்கு எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டது போல, எனக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல. என்னிடத்திலே நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் என்னிடத்திலே நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை. எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒத்தாசைகள் எனக்கு கிடைக்கவில்லை. I was so upset, broken. என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன ஆண்டவரே, எனக்கு நீதியா நடக்க வேண்டியது நடக்கணும். எப்படி அவனுடைய சமூகத்துக்கு ஓடனே ஈமேன் இருந்தனையா. ஏசையா 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 என் ஏசையா. அவ்வளவுதான், ஆட ஆரம்பிச்சேன். ஏசையா 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 என் ஏசையா. ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் ஜெப அறையில கண்ணீர் துளிகளோடு கூட எழுதப்பட்ட வரிகள் தான் இது. Doors may shut, north, south, east and west. கதவுகள் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே அடைக்கப்படலாம். கர்த்தருடைய பிள்ளையான உனக்கு திறந்த வாசல், வானத்தின் வாசல். கரங்களை தட்டி அந்த வானத்தின் வாசலை நோக்கி சொல்ல போறோம். ஏசையா 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 என் ஏசையா. நல்ல கையை தட்டி ஏசையா 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 என் ஏசையா. சத்தமா கரங்களை தட்டி ஏசையா 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 என் ஏசையா. நீங்க பாடுங்க. ஏசையா 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 என் ஏசையா. ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். அவ்வளவுதான், பாடுங்க. ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம். ஏசையா ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். நான் ஏசையா பாடுறேன். ஏசையா எனக்கு நீதி செய்யும். சத்தமா பாடுங்க. ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா பாடலாமா? ஏசையா எனக்கு வெரி குட். ஒத்தாசை தரும் கர்த்தர், எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே. என் இயேசு
இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா ஏசையா. பாடுங்க சத்தமா, come on. அழகா ஏசையா என் ஏசையா என் இயேசு. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். எனக்காக யாவை இல்லை, எனக்கான யாவையும் சொல்லணும். எப்படி? எனக்காக இல்லை, எனக்கான. தமிழ் பைபிள்ல எப்படி இருக்குதுங்க? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பட் இங்கிலீஷ் பைபிள்ல that which concerns me, எனக்கு என்னவோ அதை அவர் செய்து முடிப்பார். அப்படியே அழுதுகிட்டே பாடுனுங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய். இது யாருங்க சொல்லுவா? புள்ளதான் அப்பா கிட்ட சொல்லுவா, டாடி நீங்க தானே எனக்கு செய்யணும். என் புள்ள வந்து சொல்லுவா, டாடி நீங்க தானே எனக்கு செய்யணும். என்ன பண்ணிட்டா, பெங்களூர் போகணும். இப்போ என் பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க, நமக்குலாம் வயசாகுது. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, இப்போ காலேஜ் குழந்தையா இங்கே வந்ததில்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற காரன் தனியாக போகிறாங்க பெங்களூர். 5 நாள் லீவ் பாருங்க, டிக்கெட் புக் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. நான் சொன்னேன், போன வாரமே சொல்றேன், என்ன டாடி என்ன துரத்த பாக்குறீங்க? நீங்க டிக்கெட் புக் பண்ண பாப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன டாடி என்ன துரத்த பாக்குறீங்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்றான். செல்லம்மா டிக்கெட் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி நேத்து ஃபோன் பண்ணி அந்த பஸ் ஓனருக்கு ஃபோன் அடித்தேன். அண்ணன் 2 டிக்கெட் எப்படியாவது கீழே, மேலே வேண்டாம் கீழே 2 டிக்கெட் அழகாக போட்டுருங்க, என் மகளும் அவள் கிளாஸ்மேட்டும் போகிறாங்க சென்னை டு பெங்களூர், போட்டிருங்கன்னு கொடுத்தாரு. ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மீனை கேட்டால் முட்டையை கேட்டால் வேற ஏதாவது கொடுப்பாரா? கல்லை கொடுப்பாரா? தகப்பனுக்கே இவ்வளவு இருக்கும்போது உன்னை உன்னை உன் தாயின் கருவிலே சிதையாமல் காத்தவர் அவரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவரே, உன்னை உருவாக்கினவர் அவரே, உனக்கானது அவர் செய்து முடிப்பார். அந்த தைரியத்தோடு கூட தான் இப்போ பாட போறோம். அன்னைக்கு அழுதுங்க. நான் சொல்றேன், பைபிள்ல வசனம் இருக்கு, நீங்க உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் பதில் தருவார். அவங்க யாரா வேணா இருக்கலாம், லக்ஷ்மி அம்மாவா இருக்கலாம், குமாரா இருக்கலாம், அப்துல் காதரா இருக்கலாம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாவர் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனுக்காகவும் என் இயேசு எதையும் செய்து முடிப்பார். அதற்காகவே சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில, ஆமா, ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க பாடுங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா ஏசையா ஏசையா. சத்தமா பாடுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அண்ணே உங்க பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற. நீங்க இருக்கிற ஊரு வேற, நான் இருக்கிற ஊரு, என்னுடைய அலைச்சல் வேற, உன்னுடைய அலைச்சல். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென்.
அலைச்சல்கள் நிமித்தம் வருகிற கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். கண்ணீரை காண்கிறவர், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று ஆகார் சொல்லும் பொழுது அவள் கண்ணீரோடு கூட இருந்தார். அவர் யாரை கண்டார்னா ஆகாரின் கண்ணீரை கண்டார். உன்னுடைய கண்ணீர், நான் சொல்றேன், 2 இடத்துல நீங்க அழறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். 2 இடத்துல நீங்க அழலாம், சத்தமா அழலாம். ஒண்ணு பாத்ரூம்ல எவ்வளவு வேணா அழுவுங்க, குழாவை திறந்து விட்டு தான் அழுவணும். அது கூட என்ன சத்தம் கேட்க கூடாது, வெளியில ஓன்னு அழுவும். வெளியே வரும்போது மூஞ்ச கழுவிட்டு வந்துடணும். 2 தேவ சமூகத்தில் அழணும். தேவ சமூகத்துல நீங்க அழுதீங்கன்னா அவைகளை கர்த்தர் துருத்தியில வைப்பார், உன்னை கண்மலை மேல நிறுத்துவார். 2வது சென்ஸை நான் அழுதுகிட்டே எழுதினேன். அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அந்த 1 மாசம் இதையே தான் பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தை என்னை விட்டு பிரிக்கவே இல்லை. ஏசையா ஏசையா ஏசையா. ஓ, அந்த மாசத்துல நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தார், நிர்வகித்து முடிக்கணும். அதை எப்படி செய்ய போறேன்றது மாசம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியல. ஆனா என் நாவில் இந்த பாடல் இருந்துச்சு. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. 31ஆம் தேதி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எதெல்லாம் செய்ய பரலோகம் திட்டமிட்டு இருந்ததோ எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் துணையா இருந்து என் கையை கொண்டு துவங்கினதை என் கையை கொண்டே முடித்தார். உங்க கையை கொண்டு துவங்கினதை, you may be started something, but இப்போ தடைப்பட்டு நிற்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், என் இயேசு திறப்பார். தேவன் திறந்ததை ஒருவனாலையும் பூட்ட முடியாது. தேவன் பூட்டினதை ஒருவராலையும் திறக்க முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அலைச்சலோட வந்திருக்கிறீங்களோ அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போராட்டத்தோடு கூட இருக்கிறவங்க, ஓ தயவை, கர்த்தருடைய தயவை எதிர்பார்க்கிறவங்க, come on, I want to pray for you right now. Let the doors open. Let the doors of blessing open. Ramanarato shete hadle gedina mantu raba baba baba bagalara daralara. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்து. பாடுங்க. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. ஏசையா. சத்தமா ஏசையா. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும். ஏசையா, என் ஏசையா, 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 என் ஏசையா, ஏசையா, ஏசையா. நீங்க பாடுங்க, நான் கேட்கிறேன் சத்தமா. இயேசு கடல் மேலேயே நடந்தவர். அலைகள் வரலாம், அலைகள் ஓயாம இருக்கலாம், அலைகள் ஓய்வதில்லை. பிரச்சனைகளும் முடிவது ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வருது நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், என் இயேசு எப்படி தெரியுமா? இறையாதே அமைதலாருன்னு சொன்னவர், கடல் மேல நடந்தவர், காற்றை அதட்டினவர். அவர் யார் கூட இருக்கிறாருங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இம்மானுவேல் என்றதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்க கூட இருக்கிறாருங்க. யாருங்க அவரு? நிறைய நேரத்துல இந்த பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே, கண்ணீர் வந்த உடனே அவர் யார் என்றதையும் மறந்துடும். அவர் காற்றையும் கடலையும் அதற்றினவர்.
பேதுரு பாருங்க, அவன் நீச்சல் அடிக்க தெரியும்ன்றதையும் மறந்துட்டாருங்க, மீனவர்ன்றதையும் மறந்துட்டாரு. காற்றை பார்த்து பயந்து, இன்னைக்கு உன் பிரச்சனையை பார்த்து பயந்து கலங்கி கொண்டு இருக்கிற கர்த்தர் உன் கதவுகளை திறப்பார். God is going to unlock your doors. ஏன்னா அவர் கடல் மேலேயே நடந்தவர், காற்றை அதட்டினவர், உன் கண்ணீரை கண்டவர், துருத்தியிலே வைத்தவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை நித்தமும் நடத்துவார். என் கூட தெய்வம் இருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. பாருங்க, ஊழியத்துக்கு வந்தப்போ அவ்வளோ நெருக்கத்தின் பாதைகளிலே கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், 9 years of goodness, 9 years of goodness, 9 years of faithfulness. இப்போ ஒரு ஃப்ரீ கிளினிக் எக்ஸ்ட்ராவா ஆரம்பிக்க வச்சிருக்கிறார். ஃப்ரீ கிளினிக், ஃப்ரீ மெடிசன். இயேசு செய்த 3 ஊழியத்தையும் செய்யணும்னு ஆசை எனக்கு. அவர் போதகம் பண்ணினார், தெரு தெருவா, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா, ஒவ்வொரு நாளும் போதகம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கல்வி டீச்சரா இருந்தார். God is a teacher. ஆமென். கல்வி கூடங்களை நிறுவனம், இன்னைக்கு பெண்களுக்கான தையல் பயிற்சி மையம், ஆரி ஒர்க், ஜூட் பேக். இப்போ ஒரு ஸ்கூலை கர்த்தர் கையில கொடுக்கிறார். ஒரு ஸ்கூல், ஆமென், மிஷன் ஸ்கூல். ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூலை கர்த்தர் கையில் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்து இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறார். மருத்துவத்துறையும் கையில கொடுக்கிறார். இப்போ ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் கூட இருந்தா எதையும் உன்னால செய்ய முடியும். அவர் இல்லைன்னா உன்னால எதையுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான். அவர் இருந்தா எதையும் செய்ய முடியும். தாவீது சொல்றார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆமென். அவர் காற்றையே அதட்டினவர், ஒரு சூழ்நிலையை அதட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. ஏசையா, நல்ல கையை தட்டி, ஏசையா, ஏசையா, என் ஏசையா. உங்க சத்தம் நல்லா கேட்கணும். ஏசையா, 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 என் ஏசையா. ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்ய. பாடுங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா, 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 என் ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கதவுகள் திறக்கணும்னா கதவுகளுக்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆமென். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். கதவுக்கு பின்னாடி ஒருத்தர் உன்னுடைய உறவா இருந்தார்னா தான் திறப்பார். ஒரு ஓமையை சொல்றார். தன் சிநேகிதன் வீட்டுக்கு இரவிலே உணவில்லாத பொழுது போய் தட்டுகிறான். தட்டும் போது திறக்கல. சொல்றா, இப்போ இரவாயிடுச்சு, என் பிள்ளைங்க தூங்குறாங்க ஐயா. ஆனா உறவு இருந்துச்சுன்னா திரும்பவும் தட்டினா உனக்காக கண்டிப்பா திறக்கும். ஆமென், ஆமென்.
அப்பங்களை கேட்டான், ஆனா அவனுக்கு நிறைவா கொடுத்திருப்பாரு. தட்டனா கதவு இன்னைக்கு திறக்கணும்னா முதல்ல சொல்றேன், இன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு இந்த சபைக்கு இப்ப நான் வந்திருக்கிறேன்னா இந்த உறவை கனப்படுத்தி நான் வந்திருக்கிறேன். இந்த உறவை கனப்படுத்துறதுக்கு காரணமா இருந்த உறவு அந்த உறவு. ஆமென். ரிலேஷன்ஷிப்ஸ் opens doors. நல்லா புரிஞ்சுங்க. உறவு கதவுகளை திறக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை பயந்து கண்ணீரோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னா நான் வேகமா போறேன், நல்லா கவனிச்சுங்க. உறவு உனக்கான கதவை திறக்கும். இந்த உறவு எப்படின்னா கிராஸ் மாதிரி, முதல்ல மேல தெய்வத்தோடு கூட உறவு உனக்கு சரியா இருந்துச்சுன்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த உலகத்துல சில உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி உனக்கான நேரத்தில் அந்த கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். உறவு ரொம்ப முக்கியம். உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரையும் கர்த்தர் உறவா கொடுக்கறது இல்லை. குடும்பங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், குடும்பமா நிக்கிறத நான் கனப்படுத்துறேன். இன்னைக்கு ஒரு குடும்ப விழாவில் நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு குடும்ப விழா இது. ஆமா, ஓ அடுத்த தலைமுறையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். ஓ மகிமை. இது உறவு, கர்த்தர் தந்த உறவு. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் தந்த உறவு உங்க கணவன், அவங்களை நீங்க கனப்படுத்தணும். கர்த்தர் தந்த உறவு உங்க மனைவி, அவங்களை நீங்க நேசிக்கணும். கர்த்தர் தந்த உறவு உன் தகப்பன், அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் தந்த உறவு உன்னுடைய பிள்ளைகள், அவர்களை நேசித்து அவர்களை போஷிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உறவு கர்த்தரோடு கூட நல்லா இருக்கணும். இன்னைக்கு இந்த இழந்து போன உறவை தேடிதான் தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார். God came to this world to restore the relationship with mankind. எதை இழந்தார்? உறவை தான் இழந்தாருங்க, வேற எதுவும் இல்லை. அவர் இழந்து போனது மனிதனிடத்துல இருக்கிற உறவை. ஹல்லேலூயா. மனிதனுக்குள்ள அவர் வைத்திருந்த ஜீவனை மனிதன் இழந்து போனான், பாவம் செய்து. அவர் சிலுவையில மரித்ததுனால மனுஷனுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி. அதான் ஜீவனா வந்திருக்கு நம்ம. அவர் ஜீவனை கொடுத்து இந்த ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உறவு சரியா இருந்துச்சுன்னா வாசல்கள் உனக்காக திறக்கும். சரிங்க, இந்த கதவு திறக்கணும்னா மெயின் டோருக்கு நான் பார்த்துருக்கிறேன், பெரிய பூட்டா போட்டிருப்பாங்க. என்னது அது? கதவு திறக்கணும் என்ன இருக்கணும்? கரெக்ட். இப்ப எல்லாரும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்களா? அதுக்குள்ள அண்ணன் கொஞ்சம் முன்னாடி கறி வாங்கிக்கின்னு போயிட்டாருன்னா அவர் போனன்றதுக்காக சாவியை எங்க வச்சுட்டு வந்திருப்போம்? பொதுவா நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன், வீட்டுல வெளியில இருக்கிற ஒரு அழுக்கு ஷூக்குள்ள வச்சிருப்பாங்க. சாவி எங்கதான் இருக்குது? அழுக்கு ஷூ. அப்படி இல்லைன்னா ஒரு பரன் எங்கன்னா மேல இருந்துச்சுன்னா அந்த பரனுக்கு மேல. keys open the doors. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா அவர் character is the key to open many doors. குணாதிசயம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, we don't give more importance to the keys. ஆனா அந்த கீ இப்போ எங்க இருக்கு தெரியுமா? ஷூல இருக்குது. எங்க இருக்குது சாவி? எங்க இருக்குது? இந்த சாவி தாங்க கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன தெரியுமா? கேரக்டர்ன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? லைக்னஸ், இமேஜ். இதான் கேரக்டருடைய அர்த்தம் டிக்ஷனரியில பார்த்தா. சொல்லுங்க பார்க்கலாம். லைக்னஸ், இமேஜ். இந்த லைக்னஸையும் இந்த இமேஜையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவரை போல வச்சிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உனக்கான வாசலை நீயே திறக்க முடியும். ஆமென், ஆமென். லைக்னஸ். அநேக நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்ற வேலை நடக்கல. எல்லா நேரத்திலும் இயேசுவின் நாமத்துல சொன்னா நடக்கணும்ல. ஏன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அந்த நாமம் பெற்றிருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த நாமத்தை சொல்லியும் நடக்கலைன்னா காரணம் என்ன? அந்த நாமத்துக்குண்டான குவாலிட்டியை சொல்றவங்க கையில இருந்துச்சுன்னா சொல்லும் பொழுது நடக்கும், சொல்லும் பொழுது திறக்கும். கரெக்டான சாவியை போட்டா டோர் திறக்குமா இல்லையா? கண்டிப்பா திறக்கும்ல. அப்ப கரெக்டான சாவி என்ன தெரியுமா? character is the right key. We don't give importance to our character. Exactly
இந்த ஜெனரேஷன் இந்த குணாதிசயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சோ வாட், இட்ஸ் ஓகே. சென்னை பட்டணத்திலையும் பெங்களூர் பட்டணத்திலையும் இன்னைக்கு பிள்ளைகள் கூடி வாழ்கிறார்கள். பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஒன்றா நம்ம பிள்ளைங்களே இருக்கிறாங்க, நமக்கு தெரியல. இங்க நீங்க பாக்குறது இல்ல. இந்த பட்டணத்துல இருந்து வெளியே போறாங்க, வெளியே போய் வர மாதிரி இருக்கிறாங்க. ஆதங்கத்துக்குரிய விஷயம். குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் கேரக்டருக்கு முக்கியத்துவம் இந்த தலைமுறை கொடுப்பது இல்லை. இன்னைக்கு கதவுகள் திறக்காம அடைக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கேரக்டர் இல்ல. கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கவில்லை, அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கவில்லை என்பதே உண்மை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு இந்த கேரக்டருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென். அந்த ஜீசஸ் உடைய குவாலிட்டி உங்களை வெளிப்பட 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 அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். எப்படி தெரியுமா திறப்பாரு? கதவுகளே உயருங்கள், அனாதி வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே உயருங்கள், உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். Hallelujah. If you have the quality and the character of God, நீ போய் நிக்கும் போது கர்த்தர் உனக்கு முன்னாடி நிப்பார். எலியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த கேரக்டர் இருந்ததுனால அவனுக்கான கதவுகளை கர்த்தர் திறந்தார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தது உண்மை, ஆனா அந்த கேரக்டர் அவனுக்குள்ள இருந்ததுனால a day and time came, அன்னைக்கு கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சில கதவுகளை திறப்பார். முதல் சொன்ன உறவு இருந்துச்சுன்னா கதவு திறக்கும். இரண்டாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா கதவு திறக்கும். மூணாவது சொல்றேன், எனக்கு அன்பான தேவனுடைய ரொம்ப அழகான ஒரு விஷயம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க, அடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் நடு ஜாமத்திலே அவர்கள் துதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பல பிரச்சனையோடு கூட நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம், அவமானங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியில நீங்க துதிக்கிறீங்களா? They chose to praise God. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில தான் இந்த பாடல் எழுதினேன். என் இயேசு இருக்கையிலே நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். பாடுங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா. நைட்டு 12 மணி பவுலையும் சீலாவையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல அவனை அடித்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 24வது வசனம் 16 16:24 16:26-25 நம்ம பார்க்க முடியும். அவர்கள் நடு ராத்திரியிலே கட்டப்பட்ட நிலைமையில உட்காவல் அறையிலே இருட்டா இருந்துச்சு, என்ன செய்ய போறோம்னு தெரியல, கலக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? புலம்புவோம், கண்ணீர் சிந்துவோம், குறை சொல்லுவோம். இது நடக்காததுக்கு உண்டான ஜஸ்டிபிகேஷன் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, they chose to praise. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் இன்றைக்கு வாசல்களை திறக்கணும், இன்றைக்கு கதவுகளை உடைக்கணும். இங்க அவர்கள் துதித்து கொண்டு இருந்தார்கள். அந்த இரவு வேளையில அவர்களுடைய துதியின் சத்தத்தை அங்க இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, character will open your door, but when you are praising in the toughest situation, it will open all the doors. அந்த சிறைச்சாலையில இருந்த எல்லாருடைய கதவுகளையும் கர்த்தர் அதிர செய்தார். ஒரு அதிர்வு, ஒரு அசைவு உண்டாயிருந்தது. அப்படியே கரங்களை உயர்த்தினவங்க சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 30 வினாடி நல்லா சோத்திரம் பண்ணுங்க. 30 seconds நல்லா சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உன் குடும்பத்துல
சில விடுதலைகளை, சில அற்புதங்களை, சில நன்மைகளை இன்னைக்கு செய்யணும்னா, இதோ சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அசையணும்னா இப்போ உங்க துதியை ஏறிடுங்க. அப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, நான் நம்புகிற ஆண்டவரே, நான் நம்புகிற ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபையில் ஆத்துமாக்கள் வரட்டும் அப்பா, என் மூலமா ஒரு ஆத்துமா வரட்டும். என்னை சீஷனா மாத்திருக்கிறீங்க. பாடுகள் வந்தாலும் உண்மை பாடுவதை நான் சீஷனா விடுவது இல்லை. ஒரு சீஷனுடைய அடையாளம் அது. துதிக்கிறது என்பது ஒரு சீஷனுடைய அடையாளமா இருக்கட்டும். துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எங்க குடும்பத்துல செய்யுங்க ஆண்டவரே. நான் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல தட்டுங்க, நல்ல தட்டுங்க, நல்ல ஆமென். அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. ஏசையா, 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 என் ஏசையா. சத்தமா, ஏசையா, 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 என் ஏசையா. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா, 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 என் ஏசையா. ஏசையா, 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 என் ஏசையா. ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அடைக்கப்பட்டிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்கின்ற கிறிஸ்துவின் நிமித்தமாய் பல சிறைச்சாலைகளுக்குள்ள அநேக குடும்பங்கள் இருக்கிறத பார்க்கிறேன். சிறைச்சாலை என்ற பொழுது அவமானப்படுத்தப்பட்டு, கட்டப்பட்டு, எழுந்திருச்சு நம்ம நினைக்கிற நேரத்துக்கு ஓட முடியாது, நம்ம நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் பவுலும் சீலாவும் இருந்தார்கள். அவர்கள் இரவிலே துதித்தார்கள். 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25 போடுங்க. அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. சடுதியிலே, ஓ இம்மீடியட்லி, இம்மீடியட்டா, உடனே அவங்க துதித்து கொண்டிருந்தாங்க. உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே கதவுகள் எல்லாம், ஒரு கதவு இல்ல, அந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லாருடைய கதவுகளையும் கர்த்தர் திறக்க வைத்தார். நீ ஒரு ஆள், உன் குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் துதிக்கிறவங்களா இருந்தாலும், there is power in praise. There is power in praise. There is power in praise. நீங்க ஒருத்தர், தம்பி ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இன்னும் என் குடும்பத்துல ரட்சிப்பு யாரும் பெறல. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துல அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. நீங்க கட்டப்பட்ட நிலைமையில எல்லாரும் இருக்கலாம்,
ஆனா துதிக்கிற கிருபையை கர்த்தர் உன் மேல அந்த அபிஷேகமா கொடுத்தார்னா ஒரு அசைவு உண்டாகும். நீங்க வாழ்கிற அந்த டெரிட்டரியில, அந்த எல்லையில ஒரு அசைவு உண்டாகும். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் 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 திறக்கும். ஃபினான்ஷியல் டோர்ஸ் திறக்கும், ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ் திறக்கும். ஏங்க எனக்கு 5 வருஷமா எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 10 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒருத்தர் ஜெபித்ததுனால, ஒருத்தர் துதிச்சதுனால கதவுகள் திறந்தது. என்னுடைய அபிஷேக கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. நானே இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். உங்க பிள்ளைகள் இன்னும் வரல வரல வரல. துதிக்க ஆரம்பிங்க, இரவுல துதிங்க. நடு ராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அடி அடிச்சு எவ்வளவு நொறுக்கப்பட்டோம், அவங்க ஒடுங்கி போகாம துதிச்சாங்க. எங்க வீட்டுல ஜெப அறையில எங்க அப்பா ஒரு போர்டு போட்டு வச்சிருந்தார் பழைய வீட்டுல, துதிச்சு தான் பாருங்களேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், துதிச்சு தான் பாருங்க. துதிக்கிறவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. துதிச்சு பாருங்க. ஏன்னா வசனத்தின்படி, நமக்கு வசனத்தின்படி போக தெரியல. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரீரை பரிசுத்தர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்றாருன்னா, நீ சிறைச்சாலையில இருக்கிறன்னா அவர் வருவார். அவர் வந்துட்டார்னா அசையும். அவர் வந்துட்டா அசையும். அவர் வந்துட்டா திறவிடும். ஏன்னா உன் துதியில் அவர் இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன் துதிங்க. அதனாலதான் சொல்றேன் துதிங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்து. கரங்களை தட்டி, என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா 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 ஏசையா. கதவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கதவுனுடைய பூட்டு எதுல போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதற்கு சாவி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திறக்கப்பட போறது ஒரு கதவு இல்லை. ஒரு கதவு இருந்தா நீ சாவியை தேடி எடுக்கலாம். சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் உன்னுடைய துதி திறக்கும். உன் துதி திறக்கும். I appreciate and I bless each and every family. வீட்ல ஒவ்வொரு வீட்லயும் துதி உண்டாகட்டும். ஆமென். நான் பார்க்கிறேன் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய அநேக நேரத்துல பழக கிட்ட இருக்க, அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க பாக்கியம் பெற்றிருந்தேன். அப்பெல்லாம் பார்க்கிறேன் அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆல் டைம், எனி டைம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிடறார், பாட ஆரம்பிச்சிடறார், துதிக்க ஆரம்பிச்சிடறார். அதனாலதான் அவர் நல்லா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம துதிச்சே ஜெயிக்க போகிறோம். 3 காரியத்தை சொன்னேன். கேரக்டர் இஸ் த கீ டு ஓபன் த டோர். ரிலேஷன்ஷிப்ஸ் வில் ஓபன் த டோர்ஸ். உறவு சொல்லுங்க பார்க்கலாம். உறவு, கேரக்டர் கதவுகளை திறக்கும். உறவு கதவுகளை, ஏன்னா தட்டினா உள்ள ஒரு ஆள் இருக்கணும் உனக்கு திறக்கிறது. அந்த உள்ள இருக்கிறவர் தான் கண். 3வது துதி. சொல்லுங்க பிரைஸ். சத்தமா சொல்லுங்க பிரைஸ். ஆமென். 4வது என்ன தெரியுமா? காலிங். ஒரு மனுஷன் 2 தடவை பிறக்கிறாங்க. முதல்ல அவங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கிறது. நான் 2வது தடவை எப்ப பிறந்தேன்னா என்னுடைய 36வது வயசுல பிறந்தேன். If you understand the calling, நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொண்டனா அன்னைக்கு உனக்கான கதவுகள் திறக்கும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு திருச்சியில ஒரு காலிங் இருந்துச்சு. அப்பா கூப்பிட்டேன், திருச்சிக்கு வந்துருங்க. நான் இருக்கிறது எங்க? மதுரையில. நான் எங்க இருக்கிறேன்? மதுரையில. இன்னைக்கு திருச்சியில நான் இத்தனை மணிக்கு இருக்கணும்ன்றதுக்காக என்ன கார்ல அழகா ஜாலியா ஓட்டிட்டு வர்றதுக்கு 2 ஊழியக்காரங்களை கர்த்தர் நியமிச்சு வச்சுக்கிறார்.
அந்த ஊழியக்கார் சென்னையில இருந்து புறப்பட்டு திருச்சி டயசிஸ் உடைய யூத் கான்ஃபரன்ஸ் பிஷப் பீபர்ல நடக்குது. அவர் மதுரையில வந்து அரசரடி பைபிள் காலேஜ்ல தங்குறார். நேற்று இரவு மெட்ராஸ்ல இருந்து அவர் ஏங்க மதுரைக்கு வரணும்? நேரா திருச்சிக்கு தானே வரணும். ஏன் வரணும்? எங்க வரணும்? மெட்ராஸ்ல இருந்து திருச்சியில 8 மணிக்கு அவர் பேசணும். இப்ப பேசிட்டு இருக்கிறார் பிஷப் பீபர்ல. ஆனா அவர் எங்க வராரு? மதுரையில என்னுடைய ஃப்ரெண்டு MTH படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு இவரை கூட்டின்னு வர போறாரு கார்ல. எனக்கும் அவருக்கும் ஒரு 10 வருஷத்து உறவு. இவங்க கூட வந்தா நல்லா சோத்திரம் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 2 ஊழியக்காரனோட கூட பிரசங்கம் பண்ண வரும்போது என்ன பண்ணலாம்? துதிச்சுக்கினே வரலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே வரலாம். ஆண்டவருடைய அன்பை குறித்து ரசிச்சுக்கிட்டு வரலாம். இப்போ 3 ஊழியக்காரங்களும் என்னை கூட்டின்னு வரதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவங்க நேரம் கார்ல வந்து இதை இறங்கி இருக்கிறேன். வேலை முடிஞ்சுதான் அடுத்த கார் வரும். அதே கார் என்னை தூக்கிட்டு போறதுக்கு. எங்க போறதுக்கு? அடுத்த செய்தி கொடுக்கறதுக்கு மதுரைக்கு. If you are called, doors will open. அந்த காலிங்க யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் மேல கதவுகள் பயங்கரமா திறக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஏசாயா 45 அதிகாரம். என்னுடைய 2வது மகனுடைய பேரு கோரேஸ். ஏசாயா 45 எடுத்து வச்சுக்கலாம். சைரஸ் பத்தி ரொம்ப அழகான ஒரு வசனம். சைரஸ் வந்து ஒரு யூத ராஜா கிடையாது. கர்த்தரை அறிந்தவன் கிடையாது. அவங்க அப்பா ஒரு தாவீதின் சந்ததியில வந்தவன் கிடையாது. ஆனா கோரேசை குறித்து ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர்களில் கோரேசும் ஒருத்தர். முன்னறிவிக்கப்பட்டு சிம்சோன் பிறப்பான், யோவான் பிறப்பாரு, இயேசு பிறப்பாரு, ஈசாக்கு பிறப்பாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னவங்கள கோரேசும் ஒருத்தர். கோரேசை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கு. முதல் வசனத்தை வாசிங்க அக்கா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிங்க அக்கா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். Amen. This man is called to deliver Judah. யூதாவின் சிறையிருப்பை கர்த்தர் முறியடித்து அவர்களை மீண்டும் ஆலயத்தை கட்ட பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கணும்ன்ற அபிஷேகத்துக்காக இவன் அழைக்கப்பட்டான். இவன் அரசன். கோரேஸ் யாரு? ராஜா. அவனுடைய வேலை என்ன? ராஜா. ஆனா வசனம் அவனை எப்படி சொல்றதுன்னா என் மெய்ப்பெண் அப்படின்னு சொல்லுது. இவன் யாரு? ராஜா. ராஜாவோட வேலை என்ன? அரசாங்கத்தை நிர்வகிக்கணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், இதெல்லாம் செய்யணும். ஆனா இவனை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா என் மெய்ப்பெண். மெய்ப்பெண் என்பது இவனுக்கு அழைப்பு. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையில இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். கோரேசை குறித்து கர்த்தர் கொடுத்த திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க, யூதாவின் ஜனங்க திரும்பவும் போய் ஆலயத்தை கட்டி எழுப்பணும். அதை கட்டி எழுப்பதற்கு ஆலயத்தில் இருக்க வேண்டிய எல்லா பொக்கிஷங்களும் ராஜாவின் பொக்கிஷ சாலையில் இருக்குது. எந்த பொக்கிஷ சாலையில் தெரியுமா? நேபகாத் நேச்சாருடைய பொக்கிஷ சாலை. அந்த தேசத்தை இந்த ராஜா கையில கர்த்தர் கொடுத்துட்டார். அதை திரும்பி கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கோரேஸ் கையில தான் இருக்கு. கோரேஸ்ல சரியான விஷயம் என்னன்னா, முதல்ல அவன் எடுத்து கொடுத்து அனுப்பிடுறான். பாதி ஆலயம் பேஸ்மெண்ட்லாம் போட்டாங்க, அப்படியே நின்று போச்சு. ஆனா அப்படியே நின்று போனதுக்கு அப்புறம் கோரேஸ் செத்து போறாரு. கோரேஸ் செத்து போனதுக்கு அப்புறம் கோரேஸுக்கு பின்னாடி இன்னொரு ராஜா வர்றார், தரியு. தரியுன் ராஜபாரத்தின் காலத்துல கோரேசுடைய வார்த்தைக்கு கதவுகள் திறக்குது. அதான் காலிங், பவர் ஆஃப் காலிங்.
கோரேசு ராஜாவா இருந்தாரு. ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, பொக்கிஷ சாலையிலிருந்து எடுக்கிற வல்லமையை நான் உனக்கு கொடுக்குறேன், இரும்பு தாழ்பால்களை உடைப்பேன், வெண்கல கதவுகளை முறிப்பேன், உனக்கானதை எடுத்து கொடுப்பேன்னு சொல்றாரு. அதன்படியே இவர் பொக்கிஷ சாலையிலிருந்து உயிரோடு இருக்கும்போது எடுத்து கொடுத்துட்டார். ஆனா கோரேசு செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப ஆலயம் கட்டப்படாம பாதியிலேயே நிக்குது. அப்ப ஜனங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க தரியு ராஜாக்கு. தரியு ராஜாவே, கோரேசு ராஜா எங்களுக்கு சொன்ன வார்த்தை கஜானாவை கொண்டு எங்களை ஆலயத்தை கட்ட வைப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்க யார்? அடிமைகள். இவங்க ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஆனா இந்த கோரேசின் வார்த்தையின்படியே அங்க உள்ள ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அந்த லெட்டரை கண்டுபிடிச்சு எடுத்து திரும்பவும் அந்த ஆலயம் கட்டுவதற்கு அந்த அழைப்பு கதவுகளை திறக்குது. செத்தும் பேசுகிற வார்த்தை அழைக்கப்பட்டவனுடைய வார்த்தை. If you are called, your anointing will open the doors. ஆமென் சொல்லுங்களேன். உன் அழைப்பு நீ புரிஞ்சுக்கணும். ஆமென். நீ எதற்காக பிறந்திருக்கிறன்ற அழைப்பு நீ தெரிஞ்சுக்கிட்டனா உனக்கான கதவுகளை கர்த்தர் திறந்து ராஜ்யத்தை கட்ட, சீஷனா நீ என்னெல்லாம் ஆண்டவருக்கு செஞ்சு முடிக்கணுமோ அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கதவுகளை திறப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலிங்கை நான் தெரிஞ்சு கொண்டேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் சென்டர் கொடுத்தார். 1 year ஆகுது நாங்கள் திறந்து. இடம் பத்தலை. இப்போ அடுத்த 15ஆம் தேதி நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆகிறோம். 50 சென்ட் நிலத்தை கொடுத்தார், 50 cents. அதில் இப்போ ஷெட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ 135 அடிக்கு 60 அடி அகலம், 135 by 60 feet, அரௌண்ட் 7000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே நாங்கள் போகிறோம். அழைப்பு இருந்ததுனால கதவுகள் திறக்கும். அழைப்பை நீ புரிந்து கொண்டனா உனக்கான கதவு திறக்கும். இவன் ராஜா என்பது இவனுடைய அழைப்பு இல்லை, மெய்ப்பன் என்பது இவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பு அவன் தெரிந்து கொண்டதுனால அவனுக்கான பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கான பொக்கிஷ சாலைகள் இரும்பு தாழ்பால்கள் இருந்தாலும் கர்த்தர் திறப்பார். கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே நான் எதற்கு பிறந்தேன் என்பதை எனக்கு தெரிவிங்க. அதற்கான பொக்கிஷங்களை கர்த்தர் திறப்பீராக. அதற்கான தடைகளை கர்த்தர் முறிப்பீராக. என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என்னுடைய கொண்டு செய்ய நினைக்கிற எல்லா காரியத்துக்கு உண்டான கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் கதவு திறக்கும் சொல்லி கொடுத்த. நம்பர் 1 கேரக்டர். சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2 ரிலேஷன்ஷிப், உறவு. சத்தமா சொல்லுங்க. உறவு. உறவு தெய்வத்தோடு கூட உறவு இருந்துச்சுன்னா அந்த உறவு உனக்கானது திறக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார்ல, கர்த்தரை நம்பி நீங்க தட்டலாம். ஆமென். 3வது என்ன சொன்னேன்? பிரைஸ், துதி, உனக்கான கதவுகளை திறக்கும். 4வது காலிங், அழைப்பு. 5வது தான் ரொம்ப பயங்கரமான விஷயங்க. சில கதவுகள் சாவிகள் இருந்தும் திறக்கிறது இல்லை. சில கதவுகள் தட்டனாலும் திறக்கிறது இல்லை. சில கதவுகள் துதிச்சாலும் திறக்க முடியல. ஏன்னா அந்த கதவுக்கு பின்னாடி பரம ரகசியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அது திறந்துட்டா உன்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். அதை திறந்துட்டா உன்னுடைய குடும்பம் வாழ்ந்துடும். அதற்கு விரோதமா அந்த கதவுக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகளும் சில ஆவிக்குரிய யுத்தங்களும் இருக்குது. அவைகள் அந்த கதவை திறக்கிறது இல்லை. அப்ப அதை எப்படிதான் திறக்கிறது நீங்க சொல்லுங்களேன். அண்ணா உபவாசம்ன்றாரு. அண்ணன் கரெக்ட், ஆனா சரியில்லை. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 2000 ரூபாய் பரிசு தரேன். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சில கதவுகள் திறக்கணும்னா you have to forcefully open the doors. அத கர்த்தருடைய பிள்ளைங்க அபிஷேகத்தால மட்டும்தான். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் தான் கதவுகளை திறக்கும். சிம்சோனை பிடிக்கும்படியாக இரவெல்லாம் காத்து ஊர்ல ஜட்ஜஸ் 6ல இருக்குது. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இருக்கு. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 2-3 வசனத்துல நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:2-3. சிம்சோனை பிடிக்கும்படியாக 60 முழம் அதிகம் ஹைட் இருக்கிற வாசல்ல ஒரு கூட்ட ஜனங்க சிம்சோனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் காத்துனுக்குறாங்க. நைட்டெல்லாம். இன்னொரு புறத்துல புதிய ஏற்பாட்டுல அடுத்த நாள் காலையில வந்துட்டா பேதுருவை கொலை பண்ணணும்ட்டு ரெடியா வச்சிருக்கிறாங்க.
2 கதவுகள். இங்க 60 அடி முழம் ஹைட்ல சிம்சனை காலி பண்ணோன்னு ஒரு கூட்டம். 4 காவல் அறைக்கு பின்னாடி பேதுரு. எத்தனை காவல் அறை? இப்போ இது ரெண்டுமே எப்படி ஓபன் ஆகும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி ஓபன் பண்ணணும். எப்படி ஓபன் பண்ணணும்? சாவி வச்செல்லாம் திறக்க முடியாது, அடிச்சு தூக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இதுக்கெல்லாம் வரணும்னு சொன்னா என்ன தெரியுமா வேணும்? அபிஷேகம் மட்டும் தான் வேணும். அனாயிண்டிங் சொல்லுங்க. அனாயிண்டிங் சீஷனுக்கு தேவையானது அபிஷேகம் தான். நீங்க எருசலேமிலே தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். The power from above will overshadow you. மரியாளுக்கு சொல்றாரு கர்த்தர். இது எப்படி ஆகும்? இந்த கதவு திறக்கல, இது எப்படி ஆகும்? மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்றேன். உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. The power from above will overshadow you. The power சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. எப்படி டீயும் பிஸ்கெட்டையும் பிரிக்க முடியாத மாதிரி. டீயும் பிஸ்கெட்டையும் பிரிக்க முடியுமா? டீ ஆர்டர் பண்ண ஒரு பிஸ்கெட் வந்துருது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பாடுவதற்கு மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தரிப்பிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைய காலகட்டத்திலே திருச்சபையில அற்புதங்களும் அடையாளங்களும் வேணும். சீஷருக்கு கையில வல்லமை வேணும். பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்ல, இயேசுவின் நாமத்துல எழும்பி. அது என்ன தெரியுமா? வல்லமை, பவர். இன்னைக்கு யூ நீட் பவர். சில காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். அந்த வல்லமை இருந்தாதான் உன்னால செய்ய முடியும். ஓ சிம்சோன் அந்த கதவுகளை நடுராத்திரியிலே கதவுகளை பிடுங்கி 60 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனானா மலை மேல. எத்தனை கிலோமீட்டர்? 60 கிலோமீட்டர்ஸ். எவ்வளவு ஹைட் இருந்துச்சு? 60 கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. முழம், 60 முழம் ஹைட் தூக்கிட்டு போனாங்க. எப்படி சிம்சோனால முடிஞ்சு? அவனுக்கு மேல இருந்த அபிஷேகம் அதை செய்ய வச்சது. பேதுரு அங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவனோடு கூட சேர்ந்து இருந்தவர்கள் ஜெபித்தார்கள் வல்லமையோடு கூட. பேதுருவுக்காக. The prayer will give you power. ஜெபம் உனக்கு என்ன கொடுக்கும்? நான் சொல்றேன், பிடிக்குதோ இல்லையோ குறைஞ்சது 1 மணி நேரம் டங்ஸ்ல பேசு. Pray in tongues. கொரியால ரிவைவல் நடந்ததுக்கு காரணம் அவர்கள் டங்ஸ்ல ஜெபிச்சாங்க. டங்ஸ்ல. எங்க ஊழியத்துடைய ரகசியத்தை நான் சொல்றேன். இரவெல்லாம் ஜெபிப்போம் டங்ஸ்ல, இரவெல்லாம். அப்புறம் தான் கர்த்தர் உலகமெங்கிலும் கொண்டு போனார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்துக்க ஒரே காரணம் பவர், வல்லமை. சொல்லுங்க வல்லமை. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தேவை வல்லமை, சீஷனுக்கு தேவை வல்லமை. சீஷன் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தான், உண்மையா இல்லையா? ஆனா இந்த வல்லமையை தரிப்பித்த பிற்பாடு அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் உனக்கான கதவுகளை உன்னை கொண்டே உடைக்க வைப்பார். இந்த கதவு திறக்கணுன்றதெல்லாம் வெயிட் பண்ணவே கூடாது. வல்லமையினால ஃபோர்ஸ்ஃபுல்லா திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தடை வரும், போராட்டம் வரும், உன்னை கொல்ல நினைப்பாங்க, உன்னை அவமானப்படுத்த சூழ்ச்சிகள் செய்வார்கள். ஆனா சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. சில நேரத்துல துதிச்சு பார்க்கணும், சில நேரத்துல தட்டி பார்க்கணும், சில நேரத்துல சாவி போட்டு பார்க்கணும். சில உறவுகள் உனக்காக இருக்கும் திறக்கிறதுக்கு. இதெல்லாம் இல்லைன்னா அபிஷேகம் செய்து முடிக்கணும், வல்லமை செய்து முடிக்கணும், ஓ கிருபை செய்து முடிக்கணும். லாஸ்ட் வீக் ஒரு அம்மா வந்தாங்க ஜெபித்துக் கொள்வதற்காக. பயங்கரமான ஒரு போராட்டம். இதுவரைக்கும் என் ஊழியத்தில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த அம்மாவை யாராலையும் அடக்க முடியல. பெற்ற மகன், கூட பிறந்த சகோதரன், 15 பேர் இருக்கிறாங்க. ஐயோ அவ்வளோ போராட்டம். ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு விடுதலை அந்த அம்மாக்கு கொடுத்தார். யாராலையும் முடியல. அவங்கள கார்ல அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சாங்க. பவர். சில கதவுகள் திறக்கணும்னா வல்லமை இருந்தா தான் திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த வல்லமையினால சீஷர்களா இருக்கிற நீங்க தரிப்பிக்கப்பட பரிசுத்த ஆவியின் வல்லமையை கேளுங்க. The power from above. இன்னைக்கு எந்த வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வாசல்களை கர்த்தர் உன்னை கொண்டே திறக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். பேதுருக்கு எப்படி இருந்துச்சா? கதவுகள் திறக்கும் போது, ஒரு கதவு திறக்கும் போதும் சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? ஆமா, அப்படிதான் இருக்கும். சில கதவுகள் திறக்கும் போது அது நிஜமா பொய்யான்னு தெரியாது. ஆனா
ஆனா கதவு திறக்கும். ஆமென். ஏன்னா உனக்காக ஒரு கூட்டம் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க அந்த பேதுருவுக்காக. இன்னைக்கு ஜெபிங்க, வல்லமையை தரிப்பித்துக் கொள்வீங்க. ஐ வாண்ட் டு ப்ரே. ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஐ வாண்ட் டு ப்ரே. இன்னைக்கு சில கதவுகள் திறக்கணும். உடைக்கப்பட்ட உறவுகளுக்காக கதவுகள் திறக்கணும். தரித்திரத்தின் கட்டுகள் எல்லாம் உடையணும். அது ஒரு கட்டு. கடன்ல ஒரு கடல்ல இருந்து மீண்டு வந்தா அடுத்த கடன், அது ஒரு தரித்திரத்தின் கட்டு. அந்த கட்டு உடையணும். பல நாளா விற்கப்படாத நிலம், பல நாளா போராடிக்கிட்டு இருக்கிற சரீர பலவீனம், இந்த வாசல்கள்லாம் உடைக்கணும். கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். இன்னைக்கு ஊழியத்துல வல்லமை வேணும். சாதாரணமா ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும், அறிவிக்க அல்ல. இன்னைக்கு சீஷர்களை நிரூபிக்கவே அழைத்திருக்கிறார். As disciples you have to prove that God is living. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு எல்லாருக்குமானவர். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும். அதற்காகவே இயேசு மரித்தார். சிலுவை குறித்ததான உபதேசத்தை பேசுகிற சீஷர்கள் வேணும். அவர்களுக்கு வல்லமை வேணும். இந்த வல்லமையை நீங்க தரித்திருந்தீங்கன்னா forcefully you will open the doors. Oh, you will open the doors. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவும் கூட இருப்பார். வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்னு சொல்வார். ஏன்னா அவரும் கூட இருப்பார், மகிமையா இருப்பார். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் இன்னைக்கு திறப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Oh, try to mold your character. Oh, try to restore your relationship with God. Try to understand your calling. Oh, thank you Lord. Try to praise more. இன்னும் அதிகமா துதிங்க. Try to receive power. இந்த வல்லமை உனக்கான கதவுகளை திறக்கும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர், நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கான விடுதலையின் நேரம் இது. கதவுகள் திறக்கப்படுகிற தருணம். தேங்க்யூ. அப்ப எல்லாரும் அப்படியே எழுமி நிக்கலாமா? 1 நிமிஷம் நல்லா எழுமி நிக்கலாமா? ஒரே மகால ராதா பஹால ராதா கல ரபல பரப ஓ லகதீட. நம்ம நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்களை, உனக்கான அபிஷேகத்தின் கதவுகள் திறக்கணும். ஓ, சீஷர்களாக வந்திருக்கிறவங்க வல்லமையை தரிப்பித்துக் கொள்ளணும். யூ நீட் பவர். யூ நீட் dunamis பவர். ஓ, வெடிக்கிற வல்லமை உனக்குள்ள வேணும். ஓ, ஒரு அணுகுண்டு எப்படி வெடித்து செதறுமோ அப்படி உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை வெடித்து செதறி அநேக கதவுகளை திறக்கும். ஓ, அநேக குடும்பத்தின் உறவுகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க சகோதரிகள். ஓ, உங்க உறவுகளுக்கான கதவுகளை கர்த்தர் திறப்பார். உன் பிள்ளைகளுக்கான நன்மையின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். I open all the financial breakthrough. இன்னைக்கு உண்டாகணும். இன்னைக்கு ஒரு breakthrough. This is a day of breakthrough. இன்னைக்கு என் உறவுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அந்த நன்மையில ஓ கர்த்தருடைய பங்கு இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு நன்மைகளை திறக்க போகிறார். இந்த ஒரு காரியத்துக்காகவே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஓ, தேங்க்யூ. இந்த பிள்ளையை இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். அர்ப்பணிக்கிற இந்த நாளிலே ஓ கர்த்தருடைய மகிமை ஜாப்னலையும் அன்பு மகளையும் பிள்ளையும் ஆசீர்வதிக்க போகுது. ஓ, அது ஒரு ஜாய், அது ஒரு ஜாய், அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ஜாய். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு எங்களுக்கு மட்டும் இந்த மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு சபைக்கே இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இட்ஸ் ஜாய். அது ஒரு மகிழ்ச்சி. அந்த நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்க உறவை சரியாக்குகிறார். உனக்கான உறவு சீராகட்டும். ஓ, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். கர்த்தர், ஓ என்னுடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தரை இன்னும் அதிகமா நான் துதிக்கணும்னு கேளுங்க. கர்த்தருடைய வல்லமையை தரிப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லுங்க. என்னுடைய கேரக்டரை மோல்டு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓ, தேங்க்யூ அப்பா. யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, கதவுன்னு சொல்லும் பொழுது சில சூழல்கள், சில ஆசீர்வாத தடைகள், சில பலவீனங்களை குறிக்கும். சில சூழல்கள், சில ஆசீர்வாத தடைகள், சில சரீர ஆத்தும பலவீனங்களை குறிக்கும். அடைக்கப்பட்டது எதுவா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு திறக்க ஆயத்தமா இருக்கிறார். யாருக்கெல்லாம் கதவு அடைக்கப்பட்டு இருக்குதோ அவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. I'm going to pray. நல்ல தைரியமா உயர்த்து, நல்ல தைரியமா உயர்த்து. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. Let the spiritual doors open. Let the spiritual doors open. ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். Thank you அப்பா. நல்ல வாய்களை திறந்து 1 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். நீர் நல்லவர், பெரியவர், பரிசுத்தர், உன்னதர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்துல எங்க மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை, விடுதலையின் வல்லமை இதோ ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லா தடைகளை உடைக்கட்டும். அதற்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸ் கேன்சல் பண்ணுகிறோம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இப்பொழுது எல்லா பலவீனங்களை எதிர்த்து பேசுகிற we cancel all the negative altars which is created and spoken against my people. என் ஜனத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட பேசப்பட்ட அப்பா நெகட்டிவான பலிபீடங்களை நாங்க கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ இப்பொழுதே ஒரு வல்லமை என் ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும், என் ஜனத்தை தொடட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நல்ல துதிக்க ஆரம்பிச்சிருங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். என் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுவதாக, சிறைச்சாலைகள் இப்போதே அசையட்டும். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையட்டும், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையட்டும். Today is a day of deliverance. இந்த நாளை நாங்க முன்குறிக்கல, பரலோகம் அங்கீகரித்து முன்குறித்து இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் நடப்பதாக. டுடே இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக. ஓ இந்த சந்தோஷம் என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை அப்பா, என் சபைக்கே ஒரு கொண்டாட்டம் உண்டாகட்டும். என் சபையில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. ஓ நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. We release grace from the pulpit. பலிபீடத்திலிருந்து அந்த விடுவிக்கிற வல்லமை என் ஜனங்களை தொடட்டும். ஓ அநேகரை கர்த்தர் தொடுகிறத உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ எரிந்து கொண்டிருக்கிற வல்லமை என் ஜனங்களை பற்றி எரிய செய்யட்டும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கட்டும். இதோ ஒரு வல்லமை தரிப்பிக்கப்படுகிறத உணர்கிறேன். வல்லமை power from above. Let it overshadow my church, my people, my families in the name of Jesus. வல்லமை என் ஜனங்களை தொடுவதாக. ஓ உணர்வு பூர்வமா இல்ல ஆண்டவரே, ஆத்மாத்மமா அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ இன்னும் வல்லமை போதாது சொல்லுங்க. இன்னும் வல்லமை. கதவுகள் திறப்பதாக, அடைக்கப்பட்ட கதவுகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக, எல்லா சரீர சோர்வுகள் நீங்குவதாக, எல்லா பினான்சியல் பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். தரித்திரங்களை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். கட்டப்படாத வீடுகள் கட்டப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் நீங்கட்டும். பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை பேசுகிறேன். ஷாலோம் ரேபே லேரே துஷேட்டே ரீபா பாபா ஒரு வல்லமை. ஓ எல்லாரும் கரங்களை தட்டி குடும்பங்களுக்கு சமாதானத்தை பேசுங்க. ஓ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம். கரங்களை தட்டி சத்தமா சமாதானம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம் 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 ஷாலோம். இன்னும் மேலமா அப்பா ஒரு வல்லமையினால என் சபையை இப்போ தரிப்பீங்க ஆண்டவரே. இந்த வருஷத்திலேயே சில சாட்சிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதமா கொண்டாட்டமா நடக்க போறதுக்காக சோத்திரம். அப்பா எனக்காக நீங்க தானே செய்யணும், எனக்காக நீங்க தான் செய்யணும், எனக்காக நீங்க தான் செய்யணும், எனக்காக நீங்க தான் செய்யணும். ஏசையா 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 என் ஏசையா என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். கரங்களை தட்டி என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா 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 ஏசையா. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்க வெறுமையா போகல, அவர் உங்க கூடவே வரார். அவர் உனக்கான கதவுகளை ஃபோர்ஸ்ஃபுல்லா திறக்க போறார். பல வருஷம் 18 வருஷம் கர்த்தர் திறந்தார், 38 வருஷம் கர்த்தர் திறந்தார், 12 வருஷம் கர்த்தர் திறந்தார். யாராலையும் சேர்க்க முடியாத சகேயுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். God can do anything. ஏன்னா அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு இடம் கொடுங்க, அவரை கூட கூட்டிட்டு போயிடுங்க. அவர் யாரா